ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது 12 ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர். இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோன்னா, இல்லங்களில் வாசலில் எப்பவும் இரு தீபங்களை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். ஏன்னா தமிழ் மாதத்தில் 2 ஆங்கில மாதங்கள் கலந்து வரும். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா, ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான். சாமியே சரணம் ஐயப்பா. இது இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 7.5 சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும். அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும். அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா, அன்று போய் நம்ம புண்ணிய நதிகளை நீராடுவது, அதே போல் காவிரியில் நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷங்களும் போக்கும், சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இதுக்கு முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா, ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி. அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்று பெருமாளை வழிபடும் போது 54 வகையான பாவங்கள் தீருமா. அது மட்டும் இல்லை, கார்த்திகைனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? திருக்கார்த்திகை தீபம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பரணி தீபம் சொல்லுவோம். அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது. அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 13 கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல அந்த கார்த்திகை நம்மளுக்கு 17/3/12/2025 புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது. இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம், யம தீபம் என்று பெயர். இந்த தீபத்துக்கு என்னமா சிறப்பு அப்படின்றவங்க, அன்று மாலை 6 மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு 5 தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்மராஜாவே மனம் குளிர்ந்துருவாராம். யமதர்மராஜா சொன்னது, ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம், மேல்லோகத்தையும் எங்களால் கஷ்டப்பட முடியாது, அதனால் எங்களுக்கு அந்த யம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு, மேல்லோகம் ரொம்ப இருட்டாம் போக முடியாதான், பல்லாயிரக்கணக்கான மைல்கள் இருக்குமா, அதுக்கு ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் 5 தீபங்கள் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது. அந்த 5 தீபங்கள் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம உள்ளே இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம விளைச்சல், நம்மளுடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும்பொழுது தான் நம்மளும் சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு. அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அதனால் பரணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு 4/12/2025 வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். நம்ம கேட்டதை உடனே தரக்கூடியவர் சிவபெருமான். அதனால் அந்த நாளில் குறைந்தது 27 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்னா, பெருமாள் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்றைய தினமும் நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் நல்ல அருமையான பலன்களை, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அந்த விடாமுயற்சிக்கு தான் 3ஆம் இடத்தில் ஒரு 4 கிரகம் பிற்பகுதியில் சுக்கிரனும் அமர்ந்துருவார். அந்த மாதிரி அந்த கிரக கூட்டணிகள் இவங்களுக்கு மிக சிறப்பான தீர்வை
அளிக்க வந்திருக்கு. 7ல் வந்து சனி பகவான் கண்டக சனியாக இருந்தாலும் கூட கோச்சாரத்தில் நம்மளுக்கு அதிசார குருவால் அற்புதமான பலன்களை ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்து கன்னி வந்து பெறப்போகுது. அவ்வளோ அருமையான பலன்கள். ராகுகேது விலகியதே அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் திருப்பம்னு சொல்லலாம். நிறைய கஷ்டப்பட்டுடுச்சு கன்னி. அதை படுற மாதிரி கஷ்டம் வேறு யாருமே பட முடியாது. ஏன்னா ஒரு கின்னஸ் புக்கே போட்டுடலாம். நம்ம உடல் வகையில், பொருளாதார வகையில், உறவுகள் வகையில் ஏமாற்றம், நம்பினவங்களே ஏமாற்றுனது. அதே போல் நிறைய சிக்கல்களை டே டு டே லைஃப்பில் அவங்கள ரொட்டீன் வேலையே பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அம்மா உழைக்க போகிறேன், 10 பேர் செய்கிற வேலையை நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு வந்து அதற்கான ஒரு ஊதியமும் கிடைக்கலன்னு தொழில் சார்ந்த பிரச்சனையை வந்து புலம்பு தள்ளி கொண்டிருக்கும் கன்னிக்கு இப்பொழுது தொழிலில் நல்ல சிறப்பான மாற்றங்கள் சொல்லலாம். அவங்க நினச்சா மாதிரியே அவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது, தொழில் செய்கிற இடங்கள்ல இருந்த அந்த தேவையில்லாத அந்த பிரச்சனைகள், ஒரு சாதகமற்ற சூழல்லாம் நீங்குவது, கணவன் மனைவி கனிவாய் இருப்பது, முதல்ல நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறாமா, எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அருமையான ஒரு திருமண வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா வாயிலேயே வந்து வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது பயங்கரமாக அந்த மாதிரி பண்ணோம். வாயாலேயே அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுத்துக்கொள்ளும். ஆர்கியூமெண்ட். கன்னிக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்லிடணும். ஏன்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் இப்போ பண்ணும்போது தான் அவனுடைய வாழ்க்கை வந்து அங்கே உங்களுக்கு இல்லாமல் போகுது. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ். கல்யாணம் வேணும்ட்டாலே எதிர்பார்த்திய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போகும்போது தான் கன்னிக்கு வந்து வாழ்க்கை உண்டு. எல்லாருக்கிட்டையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. நம்ம விரலே 5ம் ஒன்றா இல்லை. அப்போ வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க, உங்களை மாதிரியே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா, பர்ஃபெக்ஷன் எங்கே எதில் எதிர்பார்க்கணுன்னு இருக்குது. எல்லா இடத்துலையும் எதிர்பார்த்தா நம்மளுக்கு தான் வந்து மனவலி கூட இருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், நல்ல பிஸ்னஸ்ஸு, உத்தியோகத்தில் வந்து பதவி ப்ரமோஷனு. இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பேர் போய் கூட எனக்கு இன்னும் ஆர்டர் வரல அப்படின்னு உங்களுக்கு இப்போது இந்த ஆர்டர்கள் வருவது, பிரயாணத்தால் வந்து லாபம், வண்டி வாகன சேர்க்கை, நல்ல யோகம், குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு குதூகலம், நல்ல அமைதி, ஒரு இணக்கமான சூழல், நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, இடம் வாங்கி வீடு கட்டுவது. ஒரு சிலர்லாம் ஜாயின் வெஞ்சர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பணம் போடுவார், ஒருத்தர் இடம் வாங்குவார். அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுகள். இது வரைக்கும் வலி, வேதனை, துன்பம், துயரம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டத கன்னிக்கு குருவின் பார்வை பின்னாடி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கும் செல்லணும். அப்போ ஒரு தொழிலுக்காக இடம் வாங்குவது, உங்களுக்காக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவது, ஒரு சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது, சொந்த பந்தங்களில் இருந்த அந்த பங்காளி விரோதங்கள் தீர்வது, குலதெய்வ கோயிலுக்கு செல்வது. இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வேண்டுதல் வைத்து வரக்கூடிய கன்னிக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய தாக்கத்தை இந்த குருவின் பார்வை கட்டுப்படுத்தும். நிறைய ஹெல்த் இஷ்யூலாக இருந்தவங்களுக்குலாம் இதுதான் உனக்கு பிரச்சனையே கிடையாது. உன்னுடைய லைஃப் ஸ்டைலை முதல் மாற்று. உனக்கு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருப்பான், ஐயோ ஏதோ எனக்கு என்னவோ பண்ணுதே, எனக்கு யாருன்னா எதனா பண்ணிட்டாங்களான்னு கூட நினைப்போம் கன்னி. இல்லை எனக்கு திருஷ்டியா அப்படின்லாம். என்னென்னா இந்த அன்டைமில் வேலை பார்க்குறது, இந்த ஒர்க்கு ப்ரெஷரு, டென்ஷனு, இதுதான். அதனாலே நிறைய பேருக்கு வந்து ஒத்த தலைவலி, இந்த தைராய்டு பிரச்சனை, பேக் பெயின், எல்லா நோய்க்கும் மூல காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் மன உளைச்சல் தான். ஆனால் நண்பர்கள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. எப்பெல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ இறை வழிபாடு ரொம்ப அவசியம். ஆலயத்தில் போகும்போது அப்படியே நல்லா ஒரு காலார ஒரு மெதுவாக அடிமேலே அடி வைத்து நம்ம அடி பிரதர்ஷனம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் கலைஞ்சிருச்சுன்னா கன்னிக்கு ரொம்ப அருமையான பலன். இந்த மாதம் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்துட போகுது, பொருளாதார ஏற்றம் கொடுக்க போகுது, லக்ஸுரியாக வாழக்கூடிய எல்லா ஒரு செயல்களையும் நல்ல ஒரு சுகம் சௌகரியத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு, கையில் டப்பு வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. பணம் இருந்தாலே எல்லா காரியமும் வேக வேகமாக நடக்கும் இல்லையா? அப்போ கன்னிக்கு இதனால் வரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து அனைத்து வகையிலும் அனைத்து விதமானவருக்கும் அனைத்து விதமான நற்பலன்கள், சுப காரியங்கள் தான். முதல்ல சுப காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையை வந்து நல்லா ஒரு மேம்படுத்துவதற்கும் சுகங்களை அனுபவிப்பதற்குமே இந்த கிரகங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருது. தசாபுத்தி சிறப்பில்லை, ஒரு கேது ராகு இதெல்லாம் போகுதுன்றவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம், இரவு நேர பயணங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. இதையும் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி கன்னிக்கு அருமையான காலகட்டம். கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.